ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்தியா கடலுக்கடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிக்கொண்டு வர 84,000 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் சமுத்திர மந்தன் திட்டம். பழங்கால கதைகளில் பாட்கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்ததை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல இப்ப நம்ம இந்திய அரசு கடலை கடைஞ்சு இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு அமுதத்தை எடுக்க போறாங்க. அது என்ன, இதனால நமக்கு என்ன லாபம், இதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு தேதிக்கு நம்ம நாட்டுல ஓடுற பைக், கார், பஸ்ஸுக்கு தேவையான கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில், கிட்டத்தட்ட 88% மேல நம்ம வெளிநாடுகள்ல இருந்து தான் காசு கொடுத்து இறக்குமதி செய்யறோம். இதனால நம்ம நாட்டோட பல லட்சம் கோடி ரூபாய் பணம் வெளிநாட்டுக்கு போகுது. பெட்ரோல், டீசல் விலையும் ஏறுது. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கிற ஆழ்கடல் மற்றும் மிக ஆழ்கடல் பகுதிகளில், அதாவது டீப் வாட்டர் அண்ட் அல்ட்ரா டீப் வாட்டர் மறைஞ்சிருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, தட் இஸ் கேஸ் வளங்களை கண்டுபிடிக்கிறதா இதனுடைய முக்கியமான நோக்கம். மத்திய அரசு இதுக்காக 84,084 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது 2030 to 31 நிதியாண்டு வரைக்கும் செயல்பட போகுது. இந்த 84,000 கோடியை வச்சு என்ன செய்ய போறாங்க தெரியுமா? 60 ஆழ்கடல் கிணறுகள், அதாவது கடலுக்கு அடியில பயங்கர ஆழமான பகுதிகளில் சுமார் 60 ஆய்வு கிணறுகளை தோண்ட போறாங்க. இதுக்கு மட்டுமே 43,000 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதிநவீன ஸ்கேனிங், கடலுக்கடியில எங்கெல்லாம் எண்ணெய் இருக்குன்னு நில அதிர்வு அலைகள், அதாவது சிஸ்மிக் டேட்டா மூலமாக துல்லியமா ஸ்கேன் பண்ண போறாங்க. இந்தியாவிலே உற்பத்தி, எண்ணெய் எடுக்க தேவையான மெஷின்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வெளிநாட்டுகள்ல இருந்து வாங்காம இந்தியாவிலேயே தயாரிக்க 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் ஜெயிச்சா நமக்கு என்ன லாபம் தெரியுமா? 600 மில்லியன் மெட்ரிக் டன் எண்ணெய்க்கு சமமான புதிய எரிசக்தி நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. வெளிநாடுகள் மேல இருக்கிற நம்மளோட சார்பு தன்மை குறையும். நம்ம நாட்டு இளைஞர்களுக்கு கடல்சார் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில ஆயிரக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா எரிசக்தி துறையில யாருடைய உதவியும் இல்லாம தனித்து நிற்கிறதுக்காகத்தான் ஒரு மாஸ்டர் பிளான் இந்த சமுத்திர மந்தன் திட்டம். இந்த திட்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதனால பெட்ரோல், டீசல் விலை குறையுமா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.